சங்க இலக்கியங்களை அப்படியே கையாளுதல் என்பது ஒரு மரபு உண்டு. சங்க இலக்கியங்கள் என்பன சற்றேறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பல புலவர்களால் உருவாக்கப்பட்ட பாடல்களினது தொகுதி. அந்த பாடல்களை அப்படியே எடுத்து கையாண்டு அதற்குரிய இசை தாளம் இவைகளை கூட்டி மேடையிலே நிகழ்த்துதல் என்பது ஒரு முறை. இதை பல மேடைகளிலே நிகழ்த்தி இருக்கிறோம். மாறாக அந்த சங்க பாடலில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பாடலை தேர்ந்து அதன் கண் உண்டான பொருளுக்கு ஏற்றாற்போல் அந்த பொருள் தன்மையை மாற்றாமல் இப்பொழுது உண்டான நடைமுறை தமிழிலே அதனை ஒரு பாடலாக புனைந்து அதற்கு உண்டான இசையும் தாளமும் கூட்டி மேடையிலே அபிநயமாக காட்டினால் எவ்வாறு இருக்கும்? இது ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கு இது ஒரு முயற்சி. இது போன்றதாகிய முயற்சிகள் பலர் எடுத்திருக்கிறார்கள். இது மேடைக்கு வேண்டுமானால் புதுமையாக இருக்கலாமே ஒழிய சங்க இலக்கியத்தை மட்டுமன்றி அதன் பின் வந்த பல இலக்கியங்களை கீர்த்தனை வடிவிலே எழுதியிருக்கிறார்கள். திருக்குறளை கீர்த்தனை வடிவில் எழுதியிருக்கிறார்கள். அதனால் இது போன்றதாகிய ஒரு புதுமை படைப்பு என்று சொல்லுவது தமிழிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேடைக்கு உரிய நடனமாக இதை மாற்றுவதற்கு இது ஒரு புதிய முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். பாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் சங்க இலக்கியத்தின் மிக தொன்மையான இலக்கியம் என்று கருதப்படக்கூடிய புறநானூற்றிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாட்டு. இதை எழுதியவர் சோழன் நல்லுருத்திரன் என்கின்ற மன்னனும் புலவனும் ஆன ஒரு பெரும் கலைஞர். மன்னன் என்பதினால் அவனுடைய வாழ்க்கையில் மக்களோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு உரிய அறிவுரையாக சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று முன் வந்திருக்கிறான். அவன் தேர்ந்தெடுத்து கொண்ட துறை எது என்றால் நட்பு. இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் பெரும்பான்மையான நேரம் நண்பர்களோடு தான் கழிக்கின்றோம். நம்முடைய இளம் பிராயத்திலிருந்து நாம் தொடர்ந்து இந்த உலக வாழ்க்கையில் பயணிப்பதற்கு நமக்கு உரிய துணையாக பல நேரங்களில் பல சூழல்களில் நமக்கு உரியவர்களாக வருபவர்கள் நம்முடைய நண்பர்கள்தான். இந்த நண்பர்களை வாழ்க்கையில் நாம் தேர்ந்து தெளிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆராயாமல் ஒருவரை நட்பாக ஏற்றுக்கொண்டு விட்டால் என்னாகும் என்பதற்கு வள்ளுவர் வேடிக்கையாக சொல்லுவார், ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாத அன்கண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும் என்று. ஆராயாமல் ஒருவனை நண்பனாக கொண்டு விட்டோம் என்றால் பின்னால் அவனால் தரப்படக்கூடிய துன்பம் மரணத்தினுக்கும் இணையானது என்று வருந்தி சொல்லுவார் வள்ளுவர். அதற்கு ஏற்றாற்போலே சங்க காலத்தில் இந்த நல்லுருத்திரன் நண்பர்களை இரண்டாக பகுத்து காட்டுகிறார். ஒன்று எலியை போன்ற நண்பர்கள், அவர்களோடு எக்காலத்திலும் நீ சேர்ந்து விடாதே. மற்றொருவர் யார் என்றால் புலியை போன்ற நண்பர்கள், அவர்களோடு உன் வாழ்க்கையை பொருத்திக்கொள், அப்பொழுதுதான் நீ மேன்மேலும் உயருவாய். ஏன் எலி புலி என்கின்ற இரண்டை முன்வைக்கிறான் தெரியுமா? எலியினது செயல் என்ன? தனக்கு தேவைக்கு அதிகமான பிறருக்கு சென்று சேர வேண்டிய பொருள்களை தன்னுடைய சிறிய வலையிலே மிகுதியாக அடைத்து வைத்து கொள்ளும். இதற்கு ஆங்கிலத்தில் கூட ஒரு மரபு தொடர் உண்டு, ராட் பேக் என்று. தன்னுடைய தேவைக்கு அதிகமாக தானும் பயன்படுத்தாமல் பிறருக்கு சென்று சேர வேண்டிய எல்லா பொருள்களையும் தன்னுடைய சிறிய வலைக்குள்ளே நிரம்ப அடைத்து கொள்ளும். அதனால் அதற்கும் பயனில்லை, பிறருக்கு உண்டான பயனும் கெட்டுவிடுகிறது. இப்படிப்பட்ட பிறரினுடைய வளங்களை அழிக்கக்கூடிய மனம் உடைய மக்களோடு உன் நட்பை வைத்து கொள்ளாதே. இதுதான் முதல் அறிவுரை. சரி, புலியை போல் எப்படி நீ நட்பை பெற வேண்டும்? காட்டில் இருந்த ஒரு புலி என்ன செய்ததாம்? கடுமையான பசியினால் தனக்கு உரிய உணவை தேட வேட்டையாட புறப்பட்டது. அவன் எதிரே ஒரு காட்டுப்பன்றி வந்ததாம். தன்னுடைய பசியினால் அந்த காட்டுப்பன்றியை இது அடித்த பொழுது புலிக்கு ஒரு வழக்கம் உண்டு. தன்னால் அடிக்கப்பட்ட விலங்கு வலது பக்கம் விழ வேண்டும். மாறி அது இடது பக்கமாக விழுந்தது என்றால் அந்த உணவை உட்கொள்ளாது. அது
ஆகவே இந்த காட்டுப்பன்றியை இது அடித்த உடனே அந்த பன்றி வலது பக்கம் விழாமல் இடது பக்கம் விழுந்ததாம். உடனால் இந்த புலிக்கு தன்னுடைய வீரத்தின் மீதே சற்று வருத்தம் வந்ததாம். இந்த பசி நம்மை இப்படி இழைக்கச் செய்து விட்டதே, இந்த பன்றியை நாம் வலமாக வீழ்த்தாமல் இடமாக வீழ்த்தினோமே என்று அன்று அந்த புலி உண்ணவே இல்லையா. மறுநாள் குகையிலிருந்து புறப்பட்டு நல்லதோர் ஆண் யானையை ஓர் அடியினாலேயே அடித்து வலது பக்கம் விழச் செய்ததாம். அப்படிப்பட்ட மெலிவு இல்லாத உயர்ந்த சிந்தனை உடைய ஊக்கத்தை தரக்கூடிய புலியை போன்ற நண்பர்களை நீ எப்பொழுதும் பெற்றுவிடு. ஏனென்றால் உலக வாழ்க்கையில் நாம் ஏதாகிலும் செய்தால் அருகிலேயே இருந்து அதை வளரவிடாமல் தடுக்கக்கூடியவர்களும் உண்டு. சிலர் மட்டுமே நாம் எதனை செய்தாலும் நம்முடைய செயலின் அது நன்மைகளை கருதி ஊக்கப்படுத்தக்கூடியவர்களும் உண்டு. ஆகவே நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை யாரெல்லாம் தடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் எலி போன்றவர்கள், அவர்களோடு சேராதே. உன்னுடைய சிந்தனையில் மேலும் பலர் நன்மை அடைவார்கள் என்று நம்மை அருகிருந்து யாரெல்லாம் ஊக்குவிக்கிறார்களோ அவர்களோடு உன்னுடைய நட்பை தொடர்ந்து மேற்கொண்டால் உன்னால் உனக்கும் பெருமை, உன்னுடைய செயலால் உலகினுக்கும் பெருமை என்று பாட்டை முடிப்பான் நல்லுருத்திரன். அந்த பாடல் எப்படி தொடங்கும் என்றால், விளைபடச்சீரி வலை அல்க வைக்கும் எலி முயன்றோரனைய பிறர் வலன் வழி உருக்கும் உளம் இயலாரோடு இயைந்த கேண்மை இல்லாகியரோ. கடுங்கழல் இடம்பட விழுந்ததென அன்றவன் உண்ணாதாகி பெருமலை விடரகம் புலம்ப வேட்டெழுந்து ஓர் இருங்களிற்று நல் வலம் படுக்கும் புலி பசித்தனைய உளம் இலாரோடு இயைந்த கேண்மை உள்ளாகியரே என்று முடிக்கின்றான். ஆகவே உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் எலியை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா அல்லது புலியை பின்பற்றப் போகிறீர்களா என்பதுதான் விடா. அதற்கு உரிய விடை இனி வரக்கூடிய நடனக் காட்சி. நன்றி.